TAMILTECH News 60th எபிசோட்ல நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்கேன். முதல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டிவி பிளஸ் உடைய சப்ஸ்கிரிப்ஷன் பிரைசிங் எல்லாம் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் ஹைக் ஆகல, இதெல்லாம் யூஎஸ்ல மட்டும்ன்றத போல சொல்றாங்க. பட் எனக்கு என்னன்னா இந்த டிவி பிளஸ் உடைய சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இந்தியாவில் யாராச்சும் யூஸ் பண்றீங்களா? அதே போல் ஆப்பிள் அக்டோபர் 30 அவங்களுடைய ஸ்கேரி ஃபாஸ்ட் அப்படின்றது போல் ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு லான்ச் ஈவெண்ட், ஆன்லைன் ஈவெண்ட், இதில் என்னடா வரப்போகுதுன்றது போல் கெஸ்ஸிங்கே வேணாம். எம் சீரிஸுடைய அடுத்த ப்ராசஸர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் அதில் ஐமேக் எல்லாமே வந்து வரப்போகுது அப்படின்றத போல் சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் புதுசாக கொண்டு வராங்களா, இல்லை ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு அப்கிரேட் தானே அப்படின்னு. Snapdragon சம்மிட்ல அவங்க Snapdragon 8 Gen 3 வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயின் கோர் இருக்கு, 5 பெர்ஃபார்மன்ஸ் கோர், 2 எக்ஸ்ட்ரா எஃபிஷியன்சி கோர் வந்து கொடுத்துருக்காங்க. இது TSMC N4P வந்து பில்ட் பண்ணதா வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon S7 Proன்னு சொல்லக்கூடிய அந்த சிப்பை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ப்ளூடூத் மட்டுமே தேவை கிடையாது. இனிமேட்டு நீங்கள் வைஃபைல கூட ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத போல சொல்றாங்க. இது அடுத்த வருஷம் லான்ச் ஆகும் அப்படின்றத போலையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ஈவெண்ட்லேயே மிக முக்கியமான ஹைலைட் எங்கே தெரியுமா? எக்ஸ் எலிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிப்புங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 புது கோர்ஸோட இது வந்து லான்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 3.8 GHz, அதில் 2 கோர் மட்டும் 4.3 GHz வந்து இருக்குன்றது போல சொல்கிறாங்க. இதுவும் TSMC 4 nanometerல பில்ட் பண்ணக்கூடிய ஒரு சிப்பு. இதை அவங்க எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே இன்னைக்கு தேதியில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ARM பேஸ்ட் ஆர்கிடெக்சரில் இருக்கக்கூடிய பெஸ்ட் சிப் அப்படின்னா அந்த M2 சிப் இல்லையா, அது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் இன்டெல் X86 இருக்கிறதுல பெஸ்ட் சிப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டெலுடைய சிப், அது கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றுல 30% வந்து அதிகமாக பவர் வந்து மிச்சம் பண்ணுது, இதில் வந்து 70% வரைக்கும் பவர் வந்து மிச்சம் பண்ணுது அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்னு போல சொல்றாங்க. அண்ட் ARM பேஸ்ட் ஆர்கிடெக்சரில் இவங்க மட்டும் கிடையாது, Nvidiaவுமே சீக்கிரமாக ஒரு பிசிக்கான ARM பேஸ்ட் ப்ராசஸரை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத போல சொல்றாங்க. MediaTekக்கும் சொல்லியிருக்காங்க அண்ட் AMDயுமே சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் மோட்டோரோலாவுடைய ஒரு ப்ரோட்டோடைப்பை காமிச்சிருக்காங்க. எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்க. அப்படியே கையில் இந்த மாதிரி டக்குன்னு நம்ம எப்படி வாட்சை வந்து கட்டிட்டு சுற்றுறோமோ, இந்த மாதிரி வந்து ஃபோனை வேணும்னா வளைச்சிக்கலாம், வேணாம்னா நிமித்திக்கலாம், இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. ஜெரி ரிக்ஸ் எவ்ரிதிங் கூட என்ன சொன்னார்னா, எனக்கு இனிமேட்டு வேலையே இல்லாமல் பண்ணிட்டீங்களடா அப்படின்றது போல் ஒரு சர்க்காசமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. குட் திங், அதுதான் விஷயம். நல்ல விதமான ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷன். Canonல மெட்டாலென்சஸை வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத போல சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு கேமராவாக இருந்தாலுமே அதில் ஒரு லென்ஸ் வந்து இருக்கும். அந்த லென்ஸ் மேலே வரக்கூடிய லைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது டேரக்ஷன் வந்து ஒரே இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதன் மூலியமாக தான் நம்ம இமேஜ் எல்லாம் கேப்சர் பண்ணுறோம். பட் இவங்க இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலென்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நடுவில் ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப தின்னாகவும் இருக்கும், லைட்டாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த லைட் பெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க இந்த மெட்டீரியல் என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது மேலே வந்து கம்ப்ளீட்லி டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ஷேப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த லைட் கரெக்டா வந்து ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் சேர்க்கிற அளவுக்கான அந்த ஷேப்ஸ் வந்து இதில் வச்சிருப்போம். இது எந்த அளவுக்கு தின்னா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தலைமுடியை விட ரொம்ப 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 மெல்லிதாக இருக்கும். அதாவது வந்து ஒரு பேப்பர் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த பேப்பருடைய சைஸே எவ்வளோ நமக்கு தெரியாது, அதுவே ரொம்ப மெல்லிசு, அதை விட இன்னும் மெல்லிதாக இருக்கும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. இது Canon வந்து இந்த வருஷத்துக்குள்ள அவங்களுடைய Canon எக்ஸ்போ இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஷோகேஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் சாம்சங்கும் இந்த மெட்டாலென்ஸை வச்சு நிறைய விதமான ட்ரேட்மார்க்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கலாம், ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும். நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா பம்ப்பு, நம்ம வந்து டிஜிட்டல் கேமராவில் வந்து லென்ஸுடைய சைஸு எல்லாமே குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த சைடில். அண்ட் இது பல இடங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படும். மைக்ரோசாஃப்ட் CEO சத்யா நண்டிலா இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஃபோனை நாங்கள் கொலை பண்ணது தான், அதாவது கில்லிங் விண்டோஸ் ஃபோன் வாஸ் அவர் பிக்கஸ்ட் மிஸ்டேக் அப்படின்றத போல சொல்லியிருக்காரு. அண்ட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் CEO. பில் கேட்ஸும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, அப்போ இந்த விண்டோஸ் ஃபோனை நம்ம கொலை பண்ணிட்டோம்ப்பா, அதை க்ளோஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பால்மரும் அதே தான் சொன்னார். இப்போ இவர், அதாவது மைக்ரோசாஃப்ட்டில் யாரெல்லாம் CEO இருக்காங்களோ எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா இதுதான். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு லாபம் ஏகப்பட்டதாக வருது. 19% ஆஃப் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு க்ளவுட் சர்வீஸ்லேருந்து மட்டுமே வருது. எல்லா இடத்துலையுமே லாபம் வருது. ஆனால் லாபமே இல்லைன்னு சொல்லி அவங்க க்ளோஸ் பண்ண ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான். மோஸ்ட்லி பெரிய விஷயமா இருந்து க்ளோஸ் பண்ண விஷயம். அதனால் இதை நம்ம கொஞ்சம் வச்சுருந்துருக்கலாமோ, டெஸ்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், விண்டோஸ் ஃபோனை அவங்க திரும்ப கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை எதுக்கு அப்படின்றீங்களா? ஐ பட்டனில் கம்யூனிட்டி செக்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காம ஓட் பண்ணுங்க. மெட்டா இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக ட்விட்டரில் எல்லாருமே காசை கொடுத்து எல்லாம் வெரிஃபிகேஷனை வாங்குறீங்க, மெட்டாவில் என்னடா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க போல. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெரிஃபைட் யூசர்ஸ் உடைய ப்ரொஃபைல் மட்டும் உங்களுக்கு ஃபீல்டில் வந்து வர்ற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விதமான விஷயங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து இந்த வெரிஃபைட் ப்ரொஃபைலில் காசை கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை எத்தனை பேர் வெரிஃபைட் ப்ரொஃபைல்ஸ் தான் வாங்குறீங்க? ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இதில் ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்களா? நான் ட்விட்டரில் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ரெகுலராக அப்டேட்டும் வந்து பண்ணுறோம். அதனால் பட்
நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? சரி, இவங்க தான் இந்த சைடில் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாட்டிஃபையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்ராசிட்டியை ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக இது வரைக்கும் என்னென்னலாம் யூஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டே வராங்க. எண்ட் ஆஃப் த டே ஒரே விஷயம் தான், எப்பா காசை கொஞ்சம் கொடுங்க, எங்களுக்கு லாபம் கம்மியாக வருதுன்றது தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை விச் இஸ் த பெஸ்ட் மியூசிக் பிளாட்ஃபார்ம் அக்கார்டிங் டு யூ? Foxconn மற்றும் Nvidia வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீம் பண்ணியிருக்காங்க. எதுக்காகடா அப்படின்னா ஏஐ ஃபேக்டரிஸை வந்து நிறுவ போகிறாங்களாம். ஸோ இந்த ஏஐ ஃபேக்டரிஸ் மூலியமாக நம்ம இப்போ வரக்கூடிய இவி கார்ஸ்லேருந்து இன்னும் பலவிதமான விஷயங்களுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸை வச்சு நல்லா வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷனுடைய சப்போர்ட் வந்து நாங்கள் கொடுப்போம் வித் த சப்போர்ட் ஆஃப் ஏஐ, வித் த பவர் ஆஃப் ஏஐ அப்படின்றத போல சொல்கிறாங்க. ஸோ ஏஐ நிறைய விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கு. இருக்கட்டும், நம்ம நல்ல விதத்தில் யூஸ் பண்ணால் சந்தோஷம். ஜியோவும் இப்போ சேட்டலைட் இன்டர்நெட்டை கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்றத போல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க. எல்லா இடத்துலயுமே நியூஸ் நேற்று முந்தானத்து ஃபுல்லா இதுதான் வந்து ட்ரெண்டிங்ல வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சைட் ஸ்டார்லிங்க் உள்ள வரலாமா வேணாமான்றதுக்கு இவங்க தான் கருத்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றோம் அப்படின்றத போல இந்த சேட்டலைட் இன்டர்நெட் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அப்போ இத்தனை நாள் சேட்டலைட் மூலமா இன்டர்நெட் வரலையா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இல்லைங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கேபிள்ஸ் அதன் மூலியமா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கேபிள் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வரும். அவங்க தான் வந்து அதை மாற்றி வந்து தருவாங்க. வயர்டோ வயர்லெஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இனிமேட்டு சேட்டலைட் இன்டர்நெட் மார்க்கெட் பெருசாக போகுதுன்றது நம்ம ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தோம். அதற்கேற்ப இப்போ முகேஷ் அம்பானி இஸ் கீரிங் அப். நவம்பர் 6ஆம் தேதி MediaTek Dimensity 9300 சொல்லக்கூடிய அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரை அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்ற போல சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த லான்ச்சில் நான் சொன்ன மாதிரி அந்த ARM பேஸ்டு ப்ராசஸர்ஸ் ஃபார் பிசி விண்டோஸ் இதுவும் வந்து இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. பிலிப்பைன்ஸில் அரசாங்கத்தையே வந்து பயப்படுத்தி எனக்கு $3 லட்சம் வேணும், கொடுக்கலனா நாங்கள் திருடின அந்த ஹெல்த் இன்சூரருடைய டேட்டாஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது, இதெல்லாம் வந்து பப்ளிக்காக விட்டுருவோம், இப்போதைக்கு டார்க் வெப்பில் இருக்குது அப்படின்ற போல் மிரட்டிட்டு இருக்காங்களாம். கவர்மெண்ட்டுக்கே அந்த நிலமை நம்ம நிலமெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டேட்டாவெல்லாம் கொஞ்சம் சேஃபாக வைங்க. 2 ஸ்டெப் அத்தன்டிகேஷனு இல்லாட்டி வந்து பாஸ்கி என்ன போட முடியுமோ போட்டு ஜாக்கிரதையாக வைங்க. பாஸ்வேர்ட்ஸை ABC 1 2 3 குவாரிட்டி இந்த மாதிரி மட்டும் வைக்காதீங்க, கொஞ்சம் மாற்றி ஸ்ட்ராங்காக வைங்க. இலான் மஸ்க் இப்போ ட்விட்டரில் அதாவது எக்ஸில் ஆடியோ மற்றும் வீடியோ குவாலிட்டி சப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காரு. இது ஒரு சில யூசர்ஸ்க்கு வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு, எனக்கும் வந்துடுச்சு. நானும் இப்போ வந்து எனேபிள் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதை வெரிஃபைட் யூசர்ஸ்க்கா இல்லை எல்லாருக்குமே வா இல்லை குறிப்பிட்ட நபர்களுக்கு அப்படின்றது போல் தனித்தனியாக வந்து நம்ம செட் பண்ணிக்கவும் வந்து முடியும். பட் எனக்கு என்ன சந்தேகம்னா எக்ஸில் வீடியோ கால் மற்றும் ஆடியோ கால் சக்ஸஸ் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கூகுள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஏஐ ஆப்ஸ் எல்லாமே அஃபென்சிவான கண்டென்ட்டை ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்கான ஆப்ஷன்ஸை வந்து கண்டிப்பாக வந்து வைக்கணும். இதை தவறும் பட்சத்தில் ஆப்பை நாங்கள் தூக்கி போட்டுருவோம் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் கரண்ட்லி ரெகுலராக ஒரு ஏஐ ஆப்பை யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அது எந்த ஆப்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நான் யூஸ் பண்ணுற அதிகப்படியான ஏஐ எதிரான்னு பார்த்தீங்கன்னா ChatGPT தான் இன்னைக்கு வரைக்கும். நான் இன்னொரு சைடில் ஃபோட்டோஷாப்போடைய ஜென்ரேட்டிவ். ஸோ இன்றைய டெக்னியூஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். கடந்த வர டெக்னியூஸில் நான் ஒரு ஐபி கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்னென்ன யூடியூப்ல இந்த மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தே ஆகணும், இந்த ஆட் பிளாக்லாம் யூஸ் பண்ணால் செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்து ஓட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, பிரச்சனையே இல்லை ப்ரோ, எனக்கு ஆடே வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஃப்ரீயாக தான் பார்ப்பேன் அப்படின்றது போல் ஒரு 72% வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதுதான். ஓகே, அந்த ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இஸ் பெஸ்ட்டு, ஆட்ஸே இல்லை, நான் ப்ரீமியம் யூஸ் பண்ணுறேன். அதுவும் நீங்கள் ஃபேமிலி பேக் போட்டிங்கன்னா 5 பேர்லேருந்து 6 பேருக்கு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தலைக்கு வந்து 36-35 ரூபாய் இவ்வளோ தான் வந்து வரும். அது எனக்கு ஒர்த்தாக தான் வந்து தெரிஞ்சது. அண்ட் ப்ரீமியம் வித் மினிமம் சார்ஜை போட்டு ஒரு 12% வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுவும் இன்னொரு ஆப்ஷன். ஏன்னா ப்ரீமியம் வந்து ஜென்ரலாக வந்து ஃபேமிலி இல்லாமல் தனியாக பார்க்குறவங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்குது. கம்மியாக வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப்பை யூஸ் பண்ணுற ஆட்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும், அவங்களுக்கும் பெரிய வருமானமாக இருக்கும். அன்னியன் சொல்கிற மாதிரி தான் 12 கோடி பேர்கிட்ட ₹1 வாங்குறத விட இவங்க என்ன பண்ணுறாங்க, 1 லட்சம் பேர்கிட்ட 10 ரூபாய் ட்ரை பண்ணுறாங்க. ₹1 ட்ரை பண்ணாலே லாபம் வரும். உங்கள் கருத்து என்னன்றதை சொல்லுங்கள்.